தான் பட்டினியா இருந்தாலும் இருந்துருவா. தான் பிள்ளை பட்டினியா இருக்க சகிக்க மாட்டா. எந்த காரியத்துக்கும் துணிஞ்சிருவா. மனசுக்கு தாண்டா மனசாட்சி, பசிக்கிற வயிற்றுக்கு ஏதுடா மனசாட்சி? பசிக்கிற வயிற்றுக்கு பசி ஒண்ணுதாண்டி மனசாட்சி, பசி ஒண்ணுதான் மனசாட்சி. அம்மா, அழாதம்மா, அழாத கண்ணு. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ? இல்ல பாட்டி, இல்ல. எங்க அம்மா கூட இதே வார்த்தையை தான் பாட்டி சொன்னா. ஏம்மா அழற? அம்மா, அழாத, அழாதப்பா. பாட்டி, எங்க அம்மா ரத்னசாமியோட பழகினா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அம்மாவை திட்டினப்போ அம்மாவை இதே வார்த்தையை தான் பாட்டி சொன்னா. கிராமத்துல நாங்க இருக்கும்போது நாங்க பசியில இருக்கிறத தாங்க முடியாம சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன்னு அம்மா சொன்னா. அன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டின பாவத்துக்கு இன்னைக்கு நான் நன்னா அனுபவிக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிடு. அழாதம்மா, அழாத. என்ன மன்னிச்சிடுமா. ஸ்னேகா, அழாதம்மா. கிச்சாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீங்க எல்லாரும் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கிச்சா, நீ உடனே கிளம்பு. முதல்ல உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டா எனக்கு அடுத்த வேலை. கிளம்பு, போலாம். ஸ்னேகா, ஸ்னேகா ப்ளீஸ் அழாதம்மா. கிச்சா, பாட்டி பார்த்துப்பாங்க. நீ வா, போலாம். கிச்சா, சாப்பிடாம போறியப்பா? பாட்டி, நான் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துக்கிறேன். நீங்க ஸ்னேகா பாத்துக்குங்க. சரி. வா கிச்சா, போலாம். அழாதம்மா, அழாத, அழாத, அழாத. லட்சுமி அம்மா, கவலைப்படாதீங்க. அவர் அப்படிதான் கோவத்துல கத்துவார். ஆனா பக்குவமா எடுத்து சொன்னா கேட்டுப்பார். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இங்கேயே இருங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் சமைச்சு கொண்டு வரேன். சரியா? அம்மா பாத்துக்கோங்க. பாத்தியாமா மாமியோட சாகசத்தை? பார்த்தேன். அவர் அப்படித்தான். அப்புறமா பக்குவமா எடுத்து சொன்னா புரிஞ்சு பாருன்னு அப்படின்னு என் புருஷனை பத்தி என்கிட்டயே சொல்லிட்டு போற. திமிர் பிடிச்ச கழுத. இவ என்னத்த என் புருஷன்கிட்ட எடுத்து சொல்லுவா? ராட்சசி. என் புருஷனை மயக்கி வச்சிருக்கா. நீ ஒரு விஷயம் கவனிச்சியாமா? நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு போறோம்னு சொன்ன உடனே அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதே அந்த மாமி நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பதறி போயிட்டாரு. பாத்தியா? அவ்வளவுதான்மா நம்ம 2 பேர் மேல அவர் வச்சிருக்கிற மரியாதை போச்சு. அந்த வைத்தியகி மாமி அப்படியே வளைச்சு போட்டுக்கிட்டா. அவதான் கவுத்தானா? இவருக்கு 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 எங்கடே போச்சு புத்தி? இதுவா? இருக்கட்டும் இருக்கட்டும். இதே சொக்கலிங்கம் அந்த வைதேகி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்படி பண்ணனா என் பேர் லக்ஷ்மி இல்ல. கவலைப்படாதம்மா, நீ நினைச்சது நடக்கும். என்னடா ஜெல்லாம், தூங்கிட்டியா? தாத்தா தட்டி கொடுத்தோன்னா உனக்கு சுகமா இருக்கு போல இருக்கு, அதான் தூங்கிட்ட. அம்மாவும் பாட்டியும் கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் தூங்கு. என்ன அவங்களே வந்துட்டாங்க போல இருக்க. வணக்கம் முதலாளி. அட்டி செருப்பால நாயே, உன்னை எவன்டா இங்க வர சொன்னது? உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இது என் மருமக வீடு. அவளுக்கு தெரிஞ்சா என்ன தெரியும்ல? ரொம்ப முக்கியமான விஷயம் முதலாளி. எதுவா இருந்தாலும் சந்திரன் கடையில போயிரு, அங்க வந்து பேசிக்கலாம். ஸ்னேகா அட்ரஸ் கிடைச்சிருச்சு முதலாளி. என்னது? ஸ்னேகா அட்ரஸ் கிடைச்சிருச்சா? இதை முதல்ல சொல்லி தொலைக்கிறதுக்கு குடு 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 குடு. டேய், இது பாண்டி வீட்டு பழைய அட்ரஸ் ஆச்சேடா. அதே பழைய வீட்டை தான் ஸ்னேகா மறுபடியும் வாடகை எடுத்திருக்கா. பழசாவ மறக்க மாட்டா, பழசாவ மறக்கவும் முடியாது. இந்த ரத்னசாமியோட உறவும் பழசுதான். இந்த உறவு
நிச்சயமா அவளுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் அவங்க அம்மாவோட பாதுகாப்புல இருந்தா, அதுக்கப்புறம் மகேஷோட பாதுகாப்புல இருந்தா, இனிமே காலம் பூரா ஏன் அரவணைப்புல அவ இருக்க போறா. பாட்டி, என்ன இது? ஒண்ணும் இல்லம்மா. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அது வந்து என்ன அதுன்னு கேட்டேன். ஒண்ணுமில்ல. அது உண்டியல்ல காசு. நீயே சொல்ல மாட்டேல்ல? என்ன பண்ணிட்டு இருந்த? அது உண்டியல்ல காசு போடுறேம்மா. என்ன பொண்ணுமா நீ, புரியாம. கொண்டா உண்டியல் கொண்டா போடுவோம். போட்டாச்சு போட்டாச்சு. ஏன் பாட்டி போய் சொல்ற? நீ உண்டியல்ல இருந்து காசு எடுத்துட்டு இருந்த. ச்சே, இப்படி சில்லற காசு பொறுக்கிற அளவுக்கு நம்ம கேவலமா போயிட்டோமே பாட்டி. கவலைப்படாதம்மா, கிச்சாவுக்கு வேலை கிடைச்சிரும். கூடிய சீக்கிரம் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்மா. பாத்தியா, கிச்சாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற நல்ல செய்தியை சொல்றதுக்கு வேக வேகமா கதவு தட்டுறான் பாரு. வா பாட்டி. சார், என்னம்மா வாடகை பணம்லாம் ரெடியா? கரண்ட் பில்லு பணம் என்னாச்சு? கிச்சா வேலை தேடி போயிருக்கான் சார். அட போமா, அவனுக்கு வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நகரு நகரு, வீட்டை காலி பண்ணு. என்னப்பா பேசுற நீ? ராத்திரி நேரம் வீட்டில் 2 பொம்பளைங்க தான் இருக்கும். வெளியில் வேற மழை பெய்யுது. இப்போ வந்து வீட்டை காலி பண்ணுன்னா நீ மனுஷனா இல்லை ராட்சசனா? கிழவி, வாடகை பணம் கொடுக்க வக்கில்ல, வாய் மட்டும் நில்லுதா? மாரிமுத்து, சாமான்லாம் தூக்கி வெளியே போட்டு கதவு சாத்துறேன். சார் சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு வீட்டுக்கு பூட்டெல்லாம் போட்டுடாதீங்க. சரிம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சார் தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். முடியாதம்மா, முதல்ல வெளியே போ. யோ, நீ உருப்படுங்கியா? நல்லா இருப்பியா? உனக்கு கைகால் வழங்காம போயிடும். கிழவி, மரியாதை இல்லை உனக்கு. முதல்ல எல்லாத்தையும் வெளியே தெரியல, கதவு சாத்துறேன். பணம் தர பேச்சு. கர்ப்பிணி பொண்ண நடுத்தருவுல நிறுத்திட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? உருப்படாம போவீங்க. உங்க குடும்பம் நாசமா போயிடும். நீ உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. நீ நாசமா போக நீ வழங்குவியா? கூட்டிட்டு சாவியை கொடுறா. நாசமா போக நீ நல்லா இருப்பியாடா? அடே பாவிங்களா! முகேஷ், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். ஓகே தானே? ஓகே, தேங்க் யூ வெரி மச். அட பாவி மகேஷ், இதெல்லாம் உன் வேலை தானா? உன் வார் செய்வ வயசுல
சுமக்கிறானே, நீ நல்லா இருப்பியா? இப்படி நாசம் பண்றியே, நீ விளங்குவியா? நீ உருப்படுவியா? நீ நாசமா போக, நீ புழு புழுத்து தான் சாவ. என்னடி கண்ணகி மதுரையை இருக்கிறப்ப நின்ன மாதிரி முறைக்கிற? இது பார், நீ முறைச்சா நான் ஒன்றும் எரிஞ்சிட மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ கண்ணகி இல்ல, பத்தினி வேஷம் போட்டுட்டு இருக்க ஒரு விபச்சாரி. என்னடி என்னமோ என்ன நடு ரோட்ல நிக்க வைக்கிற, உன் கால்ல விழ வைக்கிறேன்னு சபதம் போட்ட. இப்ப யாரு நடு ரோட்ல வீதியில அனாதையா நிக்கிறது? நீ. ஏய், உனக்கு சபதம் மட்டும் தாண்டி போட தெரியும். ஆனா சபதம் போடாமையே நான் ஜெயிச்சு காட்டுவேன். நான் உன்னை ஒரே நாள்ல நடு ரோட்ல அனாதையா நிக்க வைக்கணும்னு நினைச்சேன். பார்த்தல, நிக்க வச்சுட்டேன். ஏய், இந்த நிமிஷத்தை மறந்துடாத, நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. இந்த அவமானத்தை, அசிங்கத்தை நினைச்சு நினைச்சு நீ ஒவ்வொரு நிமிஷமும் துடி துடிச்சு சாகணும்டி. மகேஷ் என்ற இந்த மலைக்கிட்ட மோதி உன் மண்டையை உடைச்சுக்கிட்டதை நினைச்சு புழுங்கி புழுங்கி சாகணும். என்னடி, இது உனக்கு போராது. ஏன்னா இதோட முடிஞ்சு போயிடுச்சு நினைக்காத, இதுதான் ஆரம்பம். நல்லா கேட்டுக்க, உன்னை பிச்சைக்காரியாக்கி நான் நடு ரோட்ல நிறுத்தி காட்டுறேன். ஏய் கிழவி, இங்க பார், உனக்கு நான் குட் பை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மறுபடியும் வருவேன், உன்னை என் காலில் போட்டு நசுக்க வருவேன். ஜாக்கிரதை. பண்ணி, நீ சொன்ன இடத்துல கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிடும், நீ ஏன் கவலைப்படுற? அப்ப சரி. ஏய் பிச்சா, என்ன இதெல்லாம்? ஐயோ, நம்ம வீட்டு பாத்திரம் எப்படி கிடக்கு தெரியல. ஸ்னேகா, ஸ்னேகா, பிச்சா, வீடு பூட்டி இருக்குப்பா. ஆமா, பூட்டி இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ பண்ணி, ஐயோ நம்புறா. அங்க பாரு பண்ணி, சாமி படம். ஆமா, பண்ணி, ஐயோ பாட்டியும் ஸ்னேகாவும். பிச்சா, பாட்டி வா. ஸ்னேகா, என்னாச்சுமா? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் பணம் கொடுக்கலன்னு சாமான் சட்டெல்லாம் வெளியில தூக்கி போட்டு எங்களையும் வெளியில தள்ளி கதவை பூட்டிட்டான். ஐயோ ராஸ்கல், பொம்னாட்டிக்கிட்டே வீரத்தை காட்டுறானா அவன்? அந்த ஓனரை திட்டி என்னப்பா பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராட்சச மகேஷ் தான். மகேஷா? ஆமாப்பா, அந்த ஓனர் இப்படி தானா நடந்துக்கல. அந்த மகேஷ் தான் அந்த ஓனரை தூண்டி விட்டுருக்கான். பாட்டி, மகேஷ் இங்க வந்தானா? ஆமா, மகேஷ் இங்க வந்து ஸ்னேகாவை பிச்சைக்காரி ஆக்குறேன்னு சபதம் போட்டு போயிருக்கான். மகேஷை நானே கொலை பண்றேன். அவசரப்படாதீங்க கிச்சா, எல்லா பொருளையும் எடுத்து ஆட்டோவில் போடு. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். ஆமாப்பா, புள்ளத்தாச்சி பொண்ணு மழையில நனைஞ்சா ஜன்னி வந்துடும். ஸ்னேகா, முதல்ல ஆட்டோல ஏறுமா. ஸ்னேகா, ஸ்னேகா, என்னாச்சு உனக்கு? ஸ்னேகா, ஆட்டோல ஏறு. ஸ்னேகா, ஆமா, என் வீட்டுக்கு போலாமா? நான் வரல, நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். நான் இங்க இருந்து அசையவே மாட்டேன். என்ன உளர்ற? வீட்டுக்காரன் வீட்டை பூட்டி துரத்தியாச்சு நம்மள. போக்கிச்சா, போய் எப்படியாவது அட்வான்ஸ் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வா. எனக்கு இந்த வீடு தான் வேணும். ஸ்னேகா, பைத்தியக்காரி மாதிரி உளராத. முதல்ல நாம பன்னீர் வீட்டுக்கு போவோம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிப்போம். இந்த வீடு தான் எனக்கு வேணும். இந்த வீட்ல இருந்துட்டே தான் நான் மகேஷை எதிர்ப்பேன்.
என் நல்லது கெட்டது எல்லாமே சங்கமமானது இந்த வீட்ல தான். இந்த வீட்டை விட்டு நான் எந்த காரணத்தை கொண்டும் பிரியவே மாட்டேன். மகேஷும் இந்த வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு வருவேன். ஸ்னேகா, என்னை துரத்திட்டதா மகேஷ் நினைச்சிட்டு இருக்காரு. என்ன அவ்வளோ சீக்கிரத்துல ஜெயிச்சிட முடியாதுன்னு நான் மகேஷுக்கு புரிய வைக்கணும். நான் எங்கேயும் ஓட மாட்டேன். இதே வீட்ல தான் நான் இருப்பேன். ஸ்னேகா, 10,000 ரூபாய்க்கு இந்த ராத்திரியில எங்க போறது? சபதம் போடுறதுக்கு புத்திசாலித்தனமும் பணமும் மனசுல பலமும் வேணுமா? நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். நீ எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் வா. நான் இங்க இருந்து நகர போறதில்ல. வர டேய் கிச்சா, என்னடா இது இந்த நேரத்துல போய்கிட்டு? நீ என் கூட வா, பணம் நான் ஏற்பாடு எங்கடா வர சொல்ற? அறிவு கெட்டவனே. டேய் சும்மா சத்தம் போடாதடா. ஸ்னேகா சொல்றது கரெக்ட் தான். நாம மகேஷுக்கு பயந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அவன் ஜெயிச்சதா ஆயிடும். அந்த ராட்சசனை நாம ஜெயிக்க விடக்கூடாது. பன்னீர், நீ இவன் கூட சேர்ந்து இந்த நடு ராத்திரில படுத்தாதடா ப்ளீஸ். 10,000 ரூபாய்க்கு எங்கடா போறது? பணம் ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு வழி இருக்குடா. என்னோட வா, நான் சொல்றேன். ஸ்னேகா, நீ பாட்டியை பாத்துக்குமா, இதோ வந்துடும். வா. இருந்தாலும் உனக்கு பிடிவாதம் ஜாஸ்திமா. இந்த வீடு தான் வேணும்னு பன்னீரையும் கிச்சாவையும் அனுப்பியிருக்கிறியே, இந்த நடுராத்துல பணத்தை எங்க போய் தேடுவானுங்க? பாட்டி, பாட்டி அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி பார்த்து. சாரி ஸ்னேகா, நீங்க வாடகை கொடுக்காதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஸ்னேகா, பணத்தை ஏற்பாடு பண்ணி வீட்டை மறுபடியும் வாடகை எடுத்தாச்சு. இந்தாம்மா சாவி. கதவை பூட்டினது நீங்க தானே? நீங்களே தரங்க. வெளியில தூக்கி போட்ட இந்த சாமான எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. டேய், எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைடா. சரிங்க. இத பாருங்க சார், இன்னொரு தடவை நான் வீட்டுல இல்லாத போய் இப்படி பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீ வாடகை பணம் கரெக்டாக கொடுத்தா நான் ஏன்பா தகராறு பண்ணுறேன்? தப்பை உன் மேலே வச்சுக்கிட்டு என் மேலே கோவப்படுறீங்க. சரி விடுங்கண்ணே, நீங்க கிளம்புங்க. சாமான்லாம் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். இந்தாப்பா, வா போலாம். வரேன் சார். நான் மகேஷ் கிட்ட தோக்கல, தோக்கவும் மாட்டேன். ஸ்னேகா, அவன் பலம் தெரியாம மோதுறோம், அதான் கவலையா இருக்கு. என் உடம்பு வேணா சோர்ந்து போயிருக்கலாம் கிச்சா, ஆனா மனசு சோர்ந்து போகல. இன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்தினால மனசுல இருக்கிற வெறி இன்னும் அதிகம் தான் இருக்கு. நடு ராத்திரியில பணம் வேணும்னு கேட்டப்போ நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணல. அதே மாதிரிதான் நம்ம மனசு வச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும். எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் கூடி இருக்கு. மகேஷ் எதிர்த்து போராடுவேன், போராடி ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பேம்மா. ஏப்பா, பணத்தை எப்படி ரெடி பண்ணீங்க? விடு பாட்டி, காலையில பேசிக்கலாம். ஆமா, ஏன் நடந்து வரீங்க? ஆட்டோ எங்க? ஸ்னேகா, ஆட்டோ அடமானம் வச்சுதான் அட்வான்ஸ் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க பண்ணிரண்ணா. எப்படியாவது உங்க ஆட்டோவை திருப்பிடலாம். பரவாயில்லம்மா, முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ ஆட்டோ வேற கிடையாது, அன்றாடம் செலவுக்கே கஷ்டமாயிடும். நானும் ஒரு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா, நீ வீட்ல இருந்து வேலை செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நாளை காலையில அந்த வேலையை பார்க்கலாம். இப்ப நீ உள்ள போமா. பாட்டி வா. பாத்து. கிச்சா, இங்க வா. ஒரு வழியா அந்த பிரச்சனையை சமாளிச்சாச்சு. வா, சாமான்லாம் உள்ள எடுத்து வைப்போம். ஸ்னேகா, ஸ்னேகா, இதோ வரேன் பாட்டி. இந்தா காபி. ஸ்னேகா, வாங்க பண்ணிரண்ணா. இவங்க பேரு பத்மா, எங்க ஹவுஸ் ஓனர் அம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. பன்னீர் எங்க ஆட்கள் தான் கொடுத்துனா இருக்காரு. உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உட்காருங்கம்மா. உட்காருங்க. நீ உட்காரு பாட்டி. ஸ்னேகா, பத்மா மாமி வீட்டில் இருந்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வடாம், வத்தல், கைமுறுக்கு, சிப்ஸு
அப்பளம் இதெல்லாம் கைப்பக்குவமா சுத்தமா வீட்ல இருந்தே தயார் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. ஓஹோ, நேக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். எனக்கு கும்பகோணம் மாமி. பக்கத்து ஊர்க்காரெல்லாம் ஆயிட்டோம். நோக்கு உதவி செய்யறதுல நேக்கு ரொம்ப சந்தோஷமா. ஸ்னேகா அருமையா சமைப்பா. கும்பகோணத்து பிராமணாளுக்கெல்லாம் கைப்பக்குவம் தானா வருமா? இத பாருமா, நீ ஆத்துல இருந்துட்டே வடா ஆப்பளம் ஊறுகாய் இதை எல்லாத்தையும் தயார் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தா போறோம். நான் கடையில போட ஆள் வச்சிருக்கேன். நீ கடையில போட்டாலும் நோக்கு கமிஷன் உண்டு. நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கங்கள் படிச்ச பெண்கள் 4 காசு சம்பாதிச்சாதாம்மா மெட்ராஸ்ல பொழப்பு நடத்த முடியும். அதுவும் இந்த வயசுல உன்ன மாதிரி பொண்ணுங்க சம்பாதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாஸ்தவம் தான் மாமி, நான் அதை நேத்தே அனுபவிச்சேன். இதெல்லாம் சாம்பிள் பாக்கெட். ஆஹா. சாப்பிட்டு பாட்டி பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. எடு பாட்டி. முறுக்கு நல்லா இருக்கு மாமி. நீ இதை விட பிரமாதமா பண்ணணும். நல்ல பொருளுக்கு எங்கேயுமே எப்பவுமே கிராக்கி இருக்கும். சரி, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா மாசம் எவ்வளவு வருமானம் வரும்? 2000 ரூபாய் வருமா? வெறும் 2000-ஆ? இது ஆரம்பம் தான் ஸ்னேகா. செய்யற வேலை சுத்தமா இருந்தா நானே தினம் ஆட்டோல கொண்டு போய் வியாபாரம் பண்ணி தரேன். ஆட்டோவை தான் அடமானம் வச்சுட்டியப்பா. என்கிட்டதாம்மா வச்சிருக்காரு. அதை திருப்பிலாம் ஸ்னேகா, ஆட்டோவை தான் அடமானம் வச்சிருக்கேன், தன்மானத்தை வைக்கலையே. வாஸ்தவம் தான் பண்ணிடுறேண்ணா. உங்க ஆட்டோவை அடமானத்துல இருந்து திருப்புற பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்காகவே நான் இந்த வேலையை ஒத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஸ்னேகா. இந்தா, இது அட்வான்ஸா வச்சுக்கோ. தொழில ஆரம்பி. இன்னைக்கு ஒரு சாம்பிள் செஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடு. நான் பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நாளையில இருந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சுடலாம். சரி. ரொம்ப தேங்க்ஸ். இந்தா பாட்டி. சாமி கிட்ட வைமா. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கிட்ட வைக்கிறதும் ஒண்ணுதான், உன் கையில கொடுக்கறதும் ஒண்ணுதான். புடி. அப்ப நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க மாமி. கஷ்டத்துல இருக்கும்போது உதவுறேன். உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். நன்னா வருவோம்மா. குட் லக். தேங்க்யூ. சரிம்மா, நானும் கிளம்புறேன். போயிட்டு பாட்டி வரேன் பாட்டி. அப்புறம் பாட்டி, நமக்கு வேலை கிடைச்சிருத்து, ஆரம்பிச்சிடலாமா? சரி, இந்த புது பிசினஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம்? இதுக்கா குட் லக்னு பேர் வைப்பான். நல்ல பேரு தான், வைக்கலாம். நிறைய உழைப்பான், பிசினஸ முறுக்கேத்துவான், வெங்காய பக்கடா போட்டு வியாபாரத்தை தூள் பண்ணுவோம், நம்ம எதிரிங்களை வத்தலாக்குவோம். கரெக்ட் பாட்டி. சேலஞ்ச். கையை காட்டு. அப்படி. ஸ்னேகா, அந்த முறுக்கு பக்கோடா பையன் என்கிட்ட கொடுமா, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும் பண்ணிடுறேண்ணா. என் சுமையை நானே தூக்கி பழகிக்கிறேன். ஏமா, ஆட்டோவிலேயாவது போலாமா? ஆட்டோக்காரன் 30 ரூபாய் கேட்பான். அவ்வளவு பணம் கொடுக்கற நிலைமையில நம்ம இருக்கோம். பரவாயில்ல, பத்மா மாமியாத்துக்கு நடந்தே போயிடலாம். வெயில் வேற அடிக்குது. பத்மா மாமி வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும். இருக்கட்டும் பண்ணிடுறேண்ணா. அடடே, என்ன ஸ்னேகா திடீர்னு என் வீட்டு பக்கம் என்ன பார்க்க வந்தியா? இல்ல, இது உங்க வீடா? எனக்கு தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு சொல்றியா? நான் ஏன் அப்படி எல்லாம் சொல்ல போறேன்? நான் பிசினஸ் விஷயமா வேற ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். பிசினஸ் விஷயமா? என்ன பிசினஸ்? அப்பளம், வடம், வத்தல், முறுக்கு இதெல்லாம் பண்ற பிசினஸ். அப்பளம் வடம் பிசினஸா? என்னம்மா நீ மும்மூர்த்திகளை கரைச்சு குடிச்சுட்டு கடைசியில மாவு பிசினஸ்ல இறங்கிட்ட? இதெல்லாம் உன் தகுதிக்கு அழகா? கேவலமா இல்ல? அடுத்த வாக்கிட்ட கை நீட்டாம சொந்தமா உழைச்சி செய்யற வேலை இது. இதுல என்ன கேவலம் வேண்டி இருக்கு? உங்களை மாதிரி கிருஷ்ணா மாஸ்டருக்கு ஜால்ரா போடுற வேலையை விட இது எவ்வளவு கௌரவமான வேலை தான். பத்தியா பத்தியா, அண்ணா மேல இருக்கிற கோவத்துல என் மேல பாயிரியே. நான் முறுக்கு புழிஞ்சா யாரும் வாங்க மாட்டா ஸ்னேகா. அதான் நீங்களும் மாஸ்டருமா சேர்ந்து அடுத்தவ ரத்தத்தை புழியறேளே, அது போறாதா? அம்மாடி, நீ ஏன் என் மேல இவ்வளவு கோவப்படுறன்னு எனக்கு புரியுது. என்கிட்ட உனக்கு 10,000 ரூபாய் தரத்துக்கு மனசு இருக்கு, ஆனா பணம் இல்லை. அண்ணா கிட்ட பணம் இருக்கு, ஆனா மனசு இல்லை. வயிற்று பொழப்புக்காகத்தான் நானே அவர்கிட்ட ஒட்டின்னு இருக்கேன். நீ எப்படி வாழ வேண்டிய பொண்ணு இப்படி வத்தலும் தொத்தலுமா வெயில்ல காயறியம்மா? பேசாம உன் தன்மானத்தை கொஞ்ச நாளைக்கு தரமட்டமாக்கிட்டு அண்ணா கிட்ட எஸ்ன்னு சொல்லிடு. நீ மகாராணி மாதிரி வாழலாம். ரொம்ப நன்றி வரது சார். நான் புலிக்கு வாலா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருந்துட்டு போறேன். நேரமாச்சு, நான் போறேன்.
வாங்க பண்ணிடுறேன். சரிம்மா. என்னப்போ இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறாளே. அட என்கிட்ட ஒண்ணு குடுமா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். என்னம்மா, என்ன ஆச்சு? ரத்னசாமி. ஆமா, ரத்னசாமி தான். ஸ்னேகா, இப்ப என்ன பண்றது? இந்த ஆட்டோல போயிடலாம். ஆட்டோ ஆட்டோ. ஸ்னேகா, வாங்க, வா. ஸ்னேகா செல்லம், ஸ்னேகா செல்லம், சீக்கிரம் வா. ஸ்னேகா, 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 ஸ்னேகா. ஏய், குட் மார்னிங்ண்ணா. என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? காசுக்காக சாமியை நைஸ் பண்ணிட்டு இருக்கல. உங்களுக்கு காசு தக்க வச்சுக்கும் தெரியாது, மனுஷால தக்க வச்சுக்கும் தெரியாது. என்னடா வளர்ற? நான் வளரலண்ணா. இன்னைக்கு ஸ்னேகாவை நடு ரோட்ல பார்த்தேன்னா. சபாஷ், நடு ரோடுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாளா? பலே பலே. என்னன்னா ஒரு காலத்துல அவ நடு ரோட்ல போனா லிப்ட் கொடுத்தேன். இன்னைக்கு அவ நடு ரோட்ல இருக்கான்றது கேட்டு சந்தோஷப்படுறலம்மா. அவ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காமா. பிசினஸா? ஆமாண்ணா, அப்பலாம் வடா ஊருகா பிசினஸ்னா. பிரமாதம். பிசினஸ் சூடு பிடிச்சி ஓஹோ நடந்துட்டு இருக்க. ஐயே ஐயே, நீங்க பேசுறதை என்னால கொஞ்சம் கூட ரசிக்கவே முடியலண்ணா. சத்தியமா சொல்றேன்னா அண்ணா, அவ நீங்க காதலிச்ச பொண்ணுண்ணா. இப்போ நெருப்புல வந்துட்டு இருக்கானா. அவனுக்காக பரிதாபப்படாம பெட்ரோல் ஊத்துறலன்னா. என்னோட தப்பா? இல்ல என்னோட தப்பான்னு கேக்குறேன். அவளோட திமிருக்கு நன்னா வேணுடா வரதா. வானத்துல நிலவ காட்டின அது அவளுக்கு ரசிக்க தெரியல. சாக்கடையில விழுந்த நிலாவோட பிம்பத்துக்கு ஆசைப்பட்டா. கைய விட்டு வேற எடுக்க பார்த்தா. இப்போ அசிங்கப்பட்டு போய் நிக்கிறான். அண்ணா, பணம் கடன் கேட்கறதுக்கு போனா பக்கம் பக்கமா அட்வைஸ் கொடுப்பான். அத மாதிரி ஆயிட்டேல் நீங்களும். கேவலம் 10,000 ரூபாய் கடன் கேட்டேன், கொடுத்துருக்கலாம் இல்லையா? பாவம், கர்ப்பிணி பொண்ணு வேற. இப்ப பணத்துக்காக ஒரு சான் வயிற்றுக்காக நடுத்தருவில் அல்லாடின்னு இருக்கான்னா. இப்போது அந்த மகேஷோட சுயரூபம் அவளுக்கு புரிஞ்சுதா? இல்லையே. ஏய், அவளுக்கு அவனை பத்தி புரியுற வரைக்கும் இப்படி எல்லாம் தான் நடக்கும். இங்க பாரு வரதா, சும்மா அனாவசியமா நீ என் மேல பாயது. ஏன்னா நிஜமாவே உங்களுக்கு அவ மேல பிரியம் இல்லைன்னா இன்னைக்கு தான் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. நீங்க அவ உடம்ப காதலிக்கிறதா இல்ல மனசையா? வரதா, அந்த மகேஷும் ஸ்னேகாவை காதலிச்சான். இப்ப நடுத்தருவுல நிக்க வச்சு கஷ்டப்படுத்துறான். நீங்களும் ஸ்னேகாவை காதலிச்சு இப்ப அவளை பிச்சைக்காரியாக்கி கஷ்டப்படுத்துறீர். உங்களுக்கு மகேஷுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல. ஆமாண்ணா, அவன் சங்கீதம் தெரியாத கிராதகன், நீங்க சங்கீதம் தெரிஞ்ச கிராதகன். டேய், சரி கிராதகர். மகாபாரதத்துல அபயம்னு கை தூக்கின திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்தாமா. ஆனா இந்த கலியுகத்துல அபயம்னு வந்து ஸ்னேகாவை இந்த கிருஷ்ணன் துகில் உறிஞ்சுட்டான்னா. வரதா, அட போகண்ணா. மனச காதலிக்கிறவா தன் காதலிக்கு ஒரு முள்ளு குத்தினா கூட தாக்க மாட்டான்னா, துடிச்சு போயிடுவா. ஆனா நீங்க உங்க காதலி தலைமையில கல்ல தூக்கி போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். சத்தியமா சொல்றேன்னா, நீங்க அவ மனச காதலிக்கலன்னா உடம்ப தானா காதலிச்சேன். ஆமாண்ணா, நீங்க அப்படி அவ மனச காதலிச்சிருந்தா அவ கஷ்டப்படுறத பார்த்து உங்க கண்ணுல கண்ணீர் கண்ணீர் இல்லைன்னா ரத்தமே வழிஞ்சிருக்கணும். ஆமாண்ணா. பாட்டி, நேத்து நம்ம செஞ்சு கொடுத்த பக்ஷனம்லாம் பத்மா மாமிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுதான். அந்த நெய்முறுக்கு வாயில போட்ட உடனே கரையறதான். மிக்ஸ்சர் படு டேஸ்டா இருந்துதான். அப்புறம் பக்கோடால நம்ம இந்த இஞ்சி போட்டு பண்ணோம் இல்லையா, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுதான். புகழ்ந்து தள்ளிட்டாங்க. விடுமா விடுமா, என்ன ரொம்ப புகழாத, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. எப்படி எப்படி வெக்கமா இருக்கா? என்னத்துக்கு? பக்ஷனம் செஞ்சதெல்லாம் நானு, இப்படி செலுத்துக்கிறிய? அது அப்படியே, நான் எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊத்துனதுனால தானே நீ சமைச்ச. இல்லைன்னா நீ சமைச்சிருக்க முடியுமா உன்னால? நன்னா இருக்கு போ.
எண்ணெய் சட்டியில நீ எண்ணெயை ஊத்தின, கடைக்கார மாவை கொடுத்தான், கிச்சா மாவை வாங்கிட்டு வந்தான். எப்படியோ போ. ஸ்னேகா, என்னம்மாச்சு? பாட்டி, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு பாட்டி. பின்ன வயிற்று பிள்ளையோட இப்படி வெயிலில் சுற்றிக்கிட்டு இருந்தா, இதை பாரு, ஒரு ஆட்டோவில் போயிடலாமா? வேண்டாம் பாட்டி, ஆட்டோனா அதுக்குன்னு காசு தனியாக செலவாகும். நம்ம நடந்தே போயிடலாம். அப்போ இருமா, கொஞ்சம் தண்ணி குடி. இரு நான் எடுத்தேன். பாட்டி குடி பாட்டி, நான் எடுத்துக்கிறேன். குடிமா, தண்ணி குடிமா. ஸ்னேகா, ஸ்னேகா, என்னம்மா இதெல்லாம்? பாட்டி வா போலாம். ஐயோ ஸ்னேகா, நில்லு ஸ்னேகா, ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன? இங்க பாரு, நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன உதாசீனப்படுத்திடாத ப்ளீஸ். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஐயோ வா பாட்டி. நில்லு, நான் உனக்கு வேலை தரேன். எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை. எனக்கு கைவசம் தொழில் இருக்கு. எது? இந்த அப்பளம் வடை தொழில். இது உன் பண பிரச்சனை தீத்துருமா? இங்க பாரு ஸ்னேகா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. நான் உனக்கு நல்ல வேலை தரேன், பணம் நிறைய தரேன். இந்த மாதிரி தெரு தெருவா அலையிற வேலையெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். வா, எல்லாத்தையும் ஆத்துக்கு போய் பேசிக்கலாம். கார்ல ஏறு. என்ன வேலை தருவேன்? ஸ்னேகா, எதுவா இருந்தாலும் ஆத்துக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல கார்ல ஏறு. இந்த மாதிரி ஊருகா வடாலாம் வித்து மகேஷ பழி வாங்கறதெல்லாம் பஞ்சதந்திர கதைகள்ல, சினிமாவில் என்ன நடக்கலாம். ஆனா நிஜம் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்காது ஸ்னேகா. யதார்த்தம் எதுங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நீ பணம் கேட்டு வந்த அன்னைக்கு நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு ஸ்னேகா. ப்ளீஸ் ஸ்னேகா, ப்ளீஸ். வாமா, உன் தகுதிக்கும் திறமைக்கும் முறுக்கு சொல்ற வேலை சரியில்லை. சீக்கிரம் முன்னேறினா தான் மகேஷை உண்டு இல்லைன்னு பண்ண முடியும். இப்போ வீரியம் முக்கியம் இல்லை, காரியம்தான் முக்கியம். ஏன்னா இதோட முடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்காத, இதுதான் ஆரம்பம். ஜாக்கிரதை. சரி பாட்டி, நீ இந்த 2 பையும் பத்மா மாமியாத்துல கொண்டு போய் கொடுத்துடு. நான் மாஸ்டரோட அவாத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? நீ பத்திரமா போ பாட்டி. வா 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 வா, ஏறிக்க. ஏய், வண்டி ஏறு. போ போ. வாங்கண்ணா, எங்கண்ணா போயிருந்தேன்? நான் ஒன்றும் மகேஷ் மாதிரி கிராதகம் கிடையாது. எனக்கும் அவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீள்? ஸ்னேகா, வா 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 வா, உள்ள வாமா, வா வாமா, உட்காருமா. பரவாயில்ல, இருக்கட்டும். மாஸ்டர் ஏதோ வேலை தரேன்னு சொன்னேலே. இது வேலை இல்லை ஸ்னேகா, பதவி. பதவியா? ஆமா, என்ன பதவி தெரியுமா? மனைவிங்கிற பதவி. மாஸ்டர், என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து உங்க கீழ்த்தனமான புத்திய காட்டிட்டேலே. இரு ஸ்னேகா, அவசரப்படாத. வேலைக்காரி, சமயக்காரி, அது மாதிரிதான் இந்த மனைவிங்கிறது. ஆஹா, அந்த வார்த்தை கண்டு பயப்படாத. ஏன்னா அதோட அர்த்தமே வேற. புரியுற மாதிரி சொல்லுங்க மாஸ்டர். வாடகை தாயின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் நீ எனக்கு வாடகை மனைவி. மாஸ்டர், அவசரப்படாத ஸ்னேகா, நான் உன்னை தொடமாட்டேன். அதே மாதிரி உடல் ரீதியா நமக்குள்ள எந்த விதமான தொடர்பும் இருக்காது. மற்றபடி ஒரு மனைவி தன் கணவனுக்கு என்னெல்லாம் உதவியெல்லாம் செய்வாளோ அதெல்லாம் நீ எனக்கு செய்யணும். சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த வீட்டு நிர்வாகம் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும். கார்த்தால 7 மணிக்கு வரணும், சாயந்தரம் 7 மணிக்கு போயிடணும். உனக்கு நல்ல சம்பளம், சாப்பாடு, துணிமணி எல்லா வசதியும் உனக்கு உண்டு. ஏன் ஆத்துக்காரி எப்படி நடத்துவேனோ அந்த எல்லா உரிமையும் நீ எடுத்துட்டு
இந்த வீட்டுக்குள்ள வலம் வரலாம். ஸ்னேகா, உன் பதில சொல்லு. அவசரப்படாம நிதானமா யோசிச்சு சொல்லு. ஸ்னேகா, இதுல யோசிக்க என்னமா இருக்கு? நீ வெயில்ல வாடி வதகின்னு இருந்த. உன்னை ஏசி ரூம்ல அண்ணா உட்கார வைக்கிறேன்றார். 5க்கு 10க்கு அல்லாடின்னு இருந்த. உன் கையில அண்ணா பீரோ சாவியே தரேன்றார். நீ பாலைவனத்துல நின்று இருக்க. அண்ணா உனக்கு ஒரு சோலையே உருவாக்கி தரேன்றார். கொஞ்ச நாள் அதுல தங்கி நிம்மதியா இருந்து பழைய பலத்தை தேத்திக்கோ. மத்ததெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். சரி மாஸ்டர், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சொன்ன வார்த்தையை நீங்களும் காப்பாத்தணும். சரி ஸ்னேகா, இந்தா முதல்ல பீரோ சாவியை வாங்கிக்கோ. இப்போலேருந்து வேலையை ஆரம்பிச்சிடும். சாயந்தரம் போகும்போது மறக்காம அட்வான்ஸ் வாங்கிக்கோ. சரி. அபிஷ்டு நீ உருப்பட மாட்ட. என்ன ஏன்டா திட்டுற? பின்ன என்ன, நான் தான் வேலை தேடிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள அந்த கழுதுக்கு என்ன அவசரம்? இப்ப எனக்கு ஒரு ஆட்டோமொபைல் கேரேஜ்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டு இவ்வளவு யார் கிருஷ்ணா வீட்டுக்கு போக சொன்னது? அவளா போகலடா. கிருஷ்ணா வந்து வழிகட்டாயமா அவளை கார்ல ஏத்திட்டு போனான். என்ன வேலை தெரியலையப்பா. அசிங்கம், அவமானம். அந்த ஆள் தான் இவள பிச்சைக்காரின்னு திட்டி அனுப்பிட்டான்ல. கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்லாம மறுபடியும் அவன் வீட்டு வாசல்ல நின்னு கையேந்திரா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற பண பிரச்சனை அப்படி இருக்குப்பா. கிருஷ்ணா கிட்ட போனா பிரச்சனை இல்லையா? அங்கதான் இவளுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. நான் இப்பவே போறேன். அந்த கிருஷ்ணாவோட கைய காலை உடைக்கிறேன். இருடா, ஸ்னேகா வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ இன்னைக்கு வரலனா அவளுக்கு உததான். டேய் இருடா, ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும், விடு. அட பாவி, கோமா போறானே, என்ன நடக்குமோ தெரியலையே. கடவுளே. அடடே, என்னமா வச்சே? கண்ணை திறக்க முடியல, தூசி விழுந்துருது. தூசி விழும்படியாம ஒற்றை அடிப்ப? வேற எப்படி அடிக்கிறது? கண்ணு தூசி விழும்படியாம ஒற்றை அடிப்பேன்னு கேட்ட. காமி, எந்த கண்ணு? இந்த கண்ணா? இந்த கண்ணு. டேய் வரதா, என்னடா அது முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்க? எப்படி ஸ்னேகா கல்ல தூசி விழுந்துருத்துனா ஊதிட்டு இருக்க. அதுக்கா இப்படியா ஊதுவ? புயல் காத்து அடிக்கிற மாதிரி ஊதிட்டு இருக்க. நீ ஊதுற ஊதுல அவ கண்ணே வெளியில வந்து விழுந்துருப்பல. நகரடா, நான் ஊதுறேன். ஸ்னேகா, சங்கீத வித்வான் நீங்க ஊதக்கூடாது, நான் ஊதலாம். அதான் ஏற்கனவே ஊதி போயிருக்கேன். இன்னும் ஊதினேனா படார்னு வெடிச்சு போயிடுவேன். தர கண்ணு தர. ஐயோ மாஸ்டர், கொஞ்சம் தர கண்ணு தரமா. மாஸ்டர் எரியறது. ஐயோ ஹேய், டேய் யூ ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஸ்னேகா மேல கை வைப்ப? டேய் கிச்சா பிடிக்கிச்சா, கிச்சா பிடிக்கிச்சா. போடா வெளியில. ஏய் போறையா, நான் ஒண்ணும் உன் வீட்டுல விருந்து சாப்பிடறதுக்காக வரல. ஸ்னேகாவை பிச்சைக்காரின்னு திட்டின உன் வீட்டுல இருந்து அவளை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஸ்னேகா வா போலாம். கைய பிடிக்கிச்சா. ஸ்னேகா, நான் இங்க வேலையில சேர்ந்தாச்சு, நீ போ. நான் சாயங்காலம் வரேன். வேலையா? இங்க உனக்கு என்ன வேலை? இந்த ஆளே பாட்டு கச்சேரி இல்லாம வேலை இல்லாம இருக்கான். அண்ணா, உங்களை பத்தின ரகசியம் ஊருக்கே தெரிஞ்சிருக்குண்ணா. டேய் மூடுடா. கிச்சா வெளியில போயிடு, இல்லன்னா நான் உதைச்சு உன்னை வெளியில துரத்துவேன். என்ன உதப்பியா? உதடா, வா வா வா, வாடா, உதடா. கிச்சா பிடிக்கிச்சா. மாஸ்டர் நீங்க இப்படி வாங்கோ. கிச்சா, உனக்கு யாரையாவது அடிக்கணும் உதைக்கணும்னா என்ன அடி உதை என்ன வேணாலும் பண்ணு. ஸ்னேகா, பின்னடா, நீ போடா வீட்டுக்கு. நீயும் வீட்டுக்கு வா. இனிமே நீங்க வேலை செய்ய வேண்டாம், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வா. வேலையா? பெரிய கவர்னர் உத்தியோகம் கிடைச்சிருத்தோ? ஆர்கே ஆட்டோமொபைல்ஸ்ல கேரேஜ்ல வேலை. கிச்சா, உன் வேலையை வச்சுன்னு நம்ம பொழப்பு நடத்த முடியாது. திரும்பவும் வீட்டு காலி பண்ற நிலைமைக்கு நம்மள கொண்டு வரக்கூடாது. நீ வேலைக்கு போனா போறாது கிச்சா, நானும் வேலைக்கு போய் தான் ஆகணும். இங்க வேண்டாம், இது நரகம். உன்னை காப்பாத்துற சக்தி எனக்கு உண்டு. பெரிய சக்தி மாண்டா நீ, பரதேசி பயல. ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்ல கார் துடைக்கிற வேலை கிடைச்சதுக்கு இந்த துள்ளு துள்ளுற. பாத்தியா எவ்வளவு கேவலமா பேசுறான்னு? பாத்தியா? கிச்சா, இது அவர் வீடு, அவர் இப்படிதான் பேசுவாரு.
நீ மரியாதை வீட்டுக்கு போ. அப்போ நீ வரமாட்ட. வரமாட்டேன். உனக்கு என்ன விட இந்த கிருஷ்ணா பெரியவனா போயிட்டான் அதானே? கிச்சா, உன்னை அவரையும் கம்பேர் பண்ணி பேசாத. அவர் வித்வான், நீ கத்துக்குட்டி. அவர் லட்சாதிபதி, நீ. அப்ப என்ன பிச்சாதிபதிங்கிற? சொல்லு, அதையும் சொல்லிடுமா. ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படி. 4 காசு பார்த்த உடனே நண்பன் மறந்து போயிட்டான் உனக்கு. நட்பு மறந்து போயிடுச்சு உனக்கு. பணத்துக்கு நீ அடிமையாயிட்டிய. கரன்சி வாசனையை பார்த்ததும் உன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டவன் மறந்து போயிட்டான். ஸ்னேகா, நீயுமா இப்படி? உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். சீ. டோர் பெல்லுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோமே, அதை அடிக்காம புசுக்கு புசுக்குன்னு உள்ள வந்துட்டு உள்ள இருக்கிறவங்கள அடிக்கிறான். வர வர இந்த வீடு சத்திர மாதிரி ஆயிப்போச்சு. சீ. ஏண்டா டேய், 4 வார்த்தை கோவமா பேசிட்டா அவளை விட்டு போயிருவியா நீ? நீ என்ன பெரிய லாடு லபக்தாசன் நினைப்பா? என்ன பாட்டி, இவ்வளவு நேரம் அங்க என்ன நடந்ததுன்னு கதையா சொன்ன உங்ககிட்ட? இத பார், நான் தனியா இருக்கும்போது ஸ்னேகா என்ன செருப்பால அடிக்கட்டும், நட்புக்காக அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என்ன கேவலமா பேசினவங்க முன்னால இவ்வளவு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கேவலமா பேசினா என்ன பாட்டி அர்த்தம்? அவளுக்கு கஷ்டம் வரப்போ நான் அழுதேன், ரத்த கண்ணீர் வடிச்சேன். ஆனா எனக்குன்னு கஷ்டம் வரப்போ அவ கைத்தட்டி சிரிச்சா என்ன அர்த்தம்? டேய், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்டா. காரணம் இல்லாம ஸ்னேகா எதுவும் செய்ய மாட்டான். ஆமா, காரணம் இருக்கு பாட்டி. என்ன காரணம் தெரியுமா? ஸ்னேகா நன்றி மறந்துட்டா. அது மட்டும் தான் காரணம். காசு பணம் அவ கண்ணை மறைச்சிடுத்து. இனிமே அவளுக்கு கிச்சா தேவையில்ல, கிருஷ்ணா மட்டும் போதும். என்ன பிச்சைக்காரன் சொல்லிட்டா பாட்டி. இத பாரு பாட்டி, அவ வந்தா அவ முகத்துல முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு. வேண்டாம்டா டேய். டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, இருடா. இருப்பா. ஏய், சொன்னா கேளுடா. எத்தனை மணிக்கு ட்ரெயின்? ஸ்னேகா, அது சரி, டிக்கெட்டுக்கு காசு பணம் எல்லாம் வச்சிருக்கியா? ஸ்னேகா, ஓ நட்பியும் ஏன் நட்பியும் காசு தான் நிர்ணயிக்கிறதுல. இல்லனா நீ ஏன் திடீர்னு? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. ஓ நட்பியும் ஏன் நட்பியும் காசு தான் நிர்ணயிக்கிறதா? இல்லன்னு நீ சொல்லல அப்படின்னா நம்ம நட்ப காசு பணம் தான் நிர்ணயிக்கிறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். சரி, நீ என் கூட எத்தனை வருஷம் பழகிருக்கியோ, எனக்காக என்னெல்லாம் உதவி செஞ்சிருக்கியோ, என்னை எப்படியெல்லாம் காப்பாத்திருக்கியோ, எனக்காக ஒரு ரத்தத்தை வேர்வையா சிந்தி எப்படியெல்லாம் உழைச்சிருக்கியோ, அது எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு கணக்கை போட்டு என்ன வேலைன்னு இப்பவே சொல்லிடு. ஸ்னேகா, நான் உனக்கு கடனாளி ஆக விரும்பல. நம்ம நட்பு கணக்க முடிக்க நீ எவ்வளவு பணம் கணக்கு காட்டினாலும் பரவாயில்ல, அதை இன்னைக்கே இப்பவே நான் செட்டில் பண்ணிடுறேன். அந்த காசை கையில வாங்கிட்டு தான் நீ இந்த வீட்ல இருந்து வெளியில கால் எடுத்தே வைக்கணும். நீயும் நானும் சேர்ந்து சிரிச்ச காலங்களுக்கு எவ்வளவு பணம், நீயும் நானும் சேர்ந்து அழுத காலங்களுக்கு எவ்வளவு செலவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லின்றதுக்கும், நீ என்ன தாய் மாணவன் மாதிரி பார்த்துட்டதுக்கும், என் கண்ல இருந்து வழிஞ்ச கண்ணீரை தொடச்சதுக்கும், நீ ஜுரத்துல படுத்துட்டு இருக்கும் போது நான் சாப்பிடாம இருந்து உன்னை பார்த்துட்டதுக்கும் எவ்வளவு வரவு செலவு. எல்லாத்தையும் பைசா பாக்கி இல்லாம எனக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்கிச்சா, நான் செட்டில் பண்ணிடுறேன். உன்னால முடியுமா? தப்பு ஸ்னேகா, இதெல்லாம் தப்பு. என்னால இதுக்கெல்லாம் கணக்கு எழுத முடியாது. நம்ம நட்பை காசு பணம் தீர்மானிக்கலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்னேகா. என்ன மன்னிச்சிரு ஸ்னேகா. காசு பணத்துக்காக
நீ மனசு மாற மாட்ட. பணம் காசை நீ மதிக்கிறவில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை நன்றி கெட்டவன்னு ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். அது என் தப்புதான். நான் ஊருக்கு போகல, உன் கூடவே இருப்பேன். என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ். கிச்சா, உன்னை திட்டுற உரிமை கூட நான் அந்த கிருஷ்ணாவுக்கு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் அவர் உன்னை திட்டுறதுக்கு முன்னால நானே உன்னை திட்டி அனுப்பிட்டேன். இங்க பாரு, நான் நடக்க போற பாதை கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். மகேஷை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு எனக்கு பண பலம், ஆள் பலம் எல்லாமே தேவைப்படுறது. மகேஷை அழிக்கணும்ன்ற வெறி என் நெஞ்சில தணலா எரிஞ்சுட்டு இருக்கு. அடுப்பு ஊதுறவன் கண்ணுல நெருப்பு பொறி விழுதான் செய்யும். என் நெஞ்சில இப்போ எரிமலையே வெடிச்சுட்டு. எந்த வலி வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா என்னோட சேர்ந்து எல்லா வலியும் நீயும் தாங்கிக்க வேண்டியிருக்கும். அதை தாங்கிக்க கூடிய சக்தி உனக்கு இருந்ததுன்னா மட்டும் நீ என் கூட இரு. இல்லைன்னா நீ தனியா உன் பயணத்தை தொடங்கிக்கோ.